நம்ம வீட்டுல சாலக்கிராம பெருமாள் 2 பேர் 4 பேர் 12 பேர் எத்தனை பேர் வேணா எழ பண்ணீங்க, என்ன பெருசா இருந்துட்டு போறார், இந்த அளவுல இருக்க போறாரா? இவர் தானே, இவருதோ சின்ன சிலாமூர்த்தி, பரவாசுதேவன் தான் அப்படின்னு நினைச்சுடாதே. அவன் இவன் என்று கூழேன்மின் நெஞ்சினால் நினைப்பான் எவன் அவனாகும் நீழ்கடல் வண்ணனே. அந்த பெருமான் போய் இவர் அவரா, இவரதோ நம்ம வீட்டுக்கு தகுந்த மாதிரி பெருமாள் வந்திருக்கார் நினைச்சுடாதே. இது பரவஸ்து. பரவஸ்துன்னு எங்கு வைகுந்தத்தில் எழுந்துள்ள இருக்கிறாரோ, வைகுண்டேத்து பரையலோகே ஸ்ரீயாசார்த்தன் ஜெகத்பதி ஆஸ்தே விட்டு ரச்சிந்தியாத்மா பக்தைஹி பாகவதை சக, அந்த அளப்பரி ஆரமுது அரங்கமேய வந்தனனாக எழுந்துள்ளினார். அரங்கமேய வந்தனன் ஸ்ரீரங்கநாத மமநாத அப்படின்னு அடியனுடைய குடிசைக்கு இதோ சாலக்கிராம வடிவத்தில் எழுந்துள்ளி இருக்கிறார். இதுதான் உண்மை. வைகுந்தநாதன் மூச்சு விட்டு இருப்பார்னா நம்பெருமாள் மூச்சு விடுவார், நம்பெருமாள் மூச்சு விட்டு இருக்காருனால் நம்ம கிரகத்தில் இருக்கக்கூடிய சாலக்கிராம பெருமாள் மூச்சு விட்டு கொண்டிருப்பார். மூச்சு உண்டுங்கிறார். அவர் மூச்சு விட்டு இருப்பார்னு தெரிஞ்சுக்கோ. அப்படின்னா அதனால கூட என்னெல்லாம் வந்துட்டு தெரியுமோ, பெட்டியில ஓட்டை இருக்கான்னு பாக்குறதுல இருந்து வரும். என்ன மூச்சு விடணுமே, எப்ப மூச்சு உண்டுன்னு சொல்லிட்டாரோ அப்ப மூச்சுண்டுக்கு தகுந்தா போல இருக்க வேண்டாமா? எந்த நேரத்துக்கு அவருக்கு அன்ன ஆகாரத்தை சமர்ப்பிக்கணுமோ சமர்ப்பிக்க வேண்டாமா? அப்ப திருமஞ்சனை சமர்ப்பிக்கும் போது மூச்சு முட்டிடுமேன்னு நினைக்க வேண்டாமா? கையில ஹாரத்தி தீபம் தூபத்தை காட்டுறோம்னால் இந்த புகை போய் மூச்சு முட்டுமே, ஒண்ணு கட்டமே இல்லை. மூச்சுண்டுன்னு நினைச்சுட்டு சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் பட்டியல் போடுங்க. 2 நாள் வீட்டு பாடம் எடுத்துக்கலாமா? அவருக்கு மூச்சு உண்டு. நம்ம கிரகத்துல இருக்கிற சாலக்கிராம பெருமாளுக்கு மூச்சு உண்டு. நிமிஷ போதுல ஒரு வார்த்தையில சொல்லிட்டார் சுவாமி. அப்படின்னா இருந்தா நான் எப்படியெல்லாம் நடந்துக்கணும், நான் இப்ப நடக்கிறதுல இருந்து அது இல்லேன்னு தோன்றதோன்னு 2 பட்டியல் போடலாமா? இப்ப நான் எப்படி நடந்துக்கிறேனோ அதை பார்த்தா மூச்சு இல்லைன்னு நடக்கிறாப்புல இருக்கு சுவாமி. இவருக்கு மூச்சு அடங்கிறதுக்குள்ளையாவது அந்த புத்தி வர வேண்டாமா? அதுக்காகத்தான் அவருக்கு மூச்சு உண்டுன்னு தெரிஞ்சுக்கோ. பிரம்ம தத்துவம்னு உண்டு. புரிய ஜெகநாத கஷேத்திரத்திலே நவகளையவர் அப்படின்னு ஒரு பெரிய உற்சவம் பண்ணுவா. நவனா புதிய, களையபரம்னா சரீரம். அந்த பெருமாள் மரத்துல எழுந்துள்ளி இருக்காரோ இல்லையோ, அங்க சக்கர தீர்த்தம்னு இருக்கு, கடல்லயே இருக்கிற சக்கர தீர்த்தம். அதுல அப்படியே ஒரு மரக்கட்டை முதந்து வரும். அதை போய் தேடிட்டு வருவா. முதல் நாள் மரக்கட்டை முதந்து வந்தது குண்டிச்சான அந்த மகாராணிக்கு பேர். அந்த மகாராணி கையில அவ எடுத்து கொடுத்து தான் அந்த பெருமாள் இவ்வளவு ஆச்சரியமா இருக்கார். எத்தனை தரம் பண்ணாலும் அந்த கை பாதி கை, கால் பாதி கால், கண் இவ்வளவு பெருசு, இப்படித்தான் அந்த பெருமாளை எழுந்துருளுகிறார். நீலாத்ரி நிவாசாயன்னு கொண்டாடிட்டு இருக்கோம். அந்த பெருமாளுக்கு நவகளையவர உற்சவங்கிறது இந்த திருமேனிய ஒரு 12 வருஷத்துல இருந்து 19 வருஷத்துக்கு ஒரு மாத்தி விடுவார். இதே திருமேனி நம்ம 1000 வருஷத்து பழைய திருமேனி பெரிய பெருமாள்கிட்ட சொல்றாப்பெல்லாம் இல்ல. அவர் திருமேனி 10 வருஷம் 12 வருஷம் 20 வருஷம் அவ்வளவுதான். அவரே ஒரு சமிஞை கொடுப்பார், நான் இப்போது மாத்தி கொள்ள போகிறேன். எப்பெல்லாம் தெரியாது. அவர் அதை ஒண்ணு சொல்லுவார். அதுக்கப்புறம் அந்த தாருவை தேடணும். அதுக்குன்னு ஒரு காடு வச்சிருக்கா. அந்த காட்டுல போய் தேடினால் அன்று சக்கர லாஞ்சனம் பண்ணப்பட்ட ஒரு மரம் கண்டபடும். அந்த அர்ச்சகர் தேடுறதுக்கு போனால் முத நாள் போனா கிடைக்காது, மறுநாள் போனா கிடைக்காது, அன்னைக்குதான் அது கிடைக்கும். அன்னைக்கு கிடைக்கிற அன்னைக்கு சக்கர லாஞ்சனம் போட்டிருப்பா. அந்த மரத்தை பார்த்து எடுத்துன்னு அதுக்குன்னு ஒரு இடம் இருக்கு, அதை வைத்து பூசித்து கொண்டிருந்தால் என்னைக்கு இந்த திருமேனிய மாத்தணும்னு அவர் விதிப்பார். அப்புறம் அதுக்கு வேண்டிய தச்சர்கள் யாரெல்லாம் உண்டு அவர்கள்லாம் அதே மாதிரி திருமேனிய வடிச்சுடுவா. அமாவாசை அன்னைக்கு நல்ல ராத்திரி இருட்டு, என்னைக்கு இருட்டா இருக்கும், அமாவாசை கிட்டக்க வரதான் இருட்டு. அந்த இருட்டு அன்னைக்கு ஊரடங்கு உத்தரவு போடப்பட்டு மின்சாரம் துண்டிக்கப்படும். எங்கேயும் இந்த ஊர் முழுக்க அந்த பக்கம் முழுக்கவே மின்சாரமே இருக்காது, ஒருத்தரும் வழக்கேற்ற முடியாது, கோவிலே இருண்டு இருக்கும். அதுக்குன்னு 90 வயசு மூத்த பூஜாரி பாண்டா இருப்பார். அந்த ஊர்ல இருக்கிற அர்ச்சக சுவாமிகளுக்கு பாண்டான்னு பேர். அவர்கள் உள்ள போவா, கண்ணை கட்டிடுவா. இந்த இருட்டுக்குள்ளேயும் கண்ணை கட்டி கொண்டு 2 திருமேனியும் 2 பக்கம் எழுந்துள்ள பண்ணப்பட்டிருக்கும். பழைய திருமேனி, புதிய திருமேனி. நவ களையவரம், நவன்னா புதுசு, களையவரம்னா திருமேனி. அதுக்கப்புறம் இந்த பெருமாளுடைய தொப்புளுக்கு பக்கத்திலே பிரம்ம தத்துவம்னு உள்ள ஒரு தத்துவம், அதுதான் பழசு. இந்த திருமேனி முழுக்க பழசு இல்ல. அந்த பிரம்ம தத்துவம் பழசா இருக்கிறத கையை வச்சு அவரால் எடுத்துட முடியும். கண்ணு தெரியாது, கண்ணு கட்டி இருக்கும். அதை எடுத்து இந்த பெருமாளுடைய திருநாபி கொப்பு உள்ள பொருத்திடுவார். அதுக்கப்புறம் மறுநாள் காத்தாலதான் வழக்கு போட முடியும், யாரா இருந்தாலும் சேவிக்க முடியும். அப்ப கேட்டு பாருங்க, மூச்சு சத்தம் கேட்கும்னுவாவா. இந்த பெருமாளும் மூச்சு விட்டு இருப்பார், அந்த பெருமாளும் மூச்சு விட்டு இருப்பார். சர்வ ஜாகிரதையா பிரம்ம தத்துவத்தை மாத்திடுவோம். அதெல்லாம் சரி சுவாமி, புரி ஜெகநாதர் மூச்சு விட்டு இருப்பார்னால் இல்லை, அவர் மூச்சு விடுகிறா போலே கிருகார்ச்சை பெருமாளும் மூச்சு விட்டுதான் இருக்கிறார். அதனால அர்ச்சாவதாரமே பரவஸ்து, அவருக்கு மூச்சு உண்டு.
என்று நினைத்து கொண்டு திருவாராதனம் பண்ணணும். பண்ணாட்டா தவறு. தமருகந்ததெவ்வுருவம் அவ்வுருவம் தானே தமருகந்ததெப்பேர் மற்றப்பேர் என் ஆழ்வார் பாடியபடிக்கு நாமிட்ட திருநாமம், நாமிட்ட திருவாராதனம், நாம் ஆசைப்பட்ட உருவம் இதுல விரும்பி வந்து வர்த்திக்கிறார்.